இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின அந்த வேங்கை வயல் குடிதனில் மலத்தை கலந்தவங்கள இன்னைக்கு வரைக்கும் சரியான குற்றவாளியை கண்டுபிடிக்கலை அப்படி சொல்லி அந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. தேர்தலை புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஒரு சரியான முடிவு இல்லை. ஏன்னா கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் அதுதான். அந்த ஆயுதத்தையும் நான் கீழே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா இந்த கேடுகெட்ட அரசியல்வாதிகள் எதை பார்த்து அவங்களை பயப்பட போகிறாங்க? அவங்க மிரள்றதே இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த வாக்குங்கிற ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தை நான் தூக்கி கீழே போட்டோன்னா இன்னும் சந்தோஷமாக போயிட போகுது. நான் பட்டியலின சகோதரன் காவலன் சொல்லிட்டு அலைகிற அந்த திருமாவளவனை கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கணும். இல்லை அவனாவது சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற ஜென்மமாக இருந்துச்சு, அதுக்காக உரைச்சிருக்கணும். நம்ம இப்படி நம்மளுடைய சகோதரர்கள் இப்படி மலத்தண்ணிக்குள்ளே கலந்து குடிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு இன்னும் நிவாரணம் கிடைக்கலையே, நம்ம இன்னும் சோத்தை தின்னுட்டு இருக்கோமே அப்படின்னு கொஞ்சமாக யோசித்துருக்கணும். இல்லை இந்த சமூக நீதி ஜாதியை நாங்கள் எங்கள் தந்தை பெரியார் தான் ஒழிச்சார், அந்த ஈவே ராமசாமி தான் ஒழிச்சார்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டு அலைகிற நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலினாவது இதை பற்றி பேசியிருக்கணும். இங்கேருந்து மணிப்பூருக்கு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு போனாங்க கனிமொழி. பக்கத்தில் இருக்க வேங்க வயலுக்கு ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போய் தண்ணி வாங்கி குடிச்சிருந்தாவது தெரிஞ்சிருக்கும் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. இவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் புரியாதது. ஆனால் அவங்களுக்கு கஷ்டத்தை புரிய வைக்கணும்னா அதுக்கு உங்களுடைய எதிர்ப்பை இந்த வாக்கு மூலம் தான் தெரிவிக்கணும். ஆனால் நான் அந்த ஆயுதத்தை கீழே போட்டுருவேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துடும். இன்றைக்கி உங்கள் ஊரில் நடந்து பல ஊருக்கு நடக்கும். இன்றைக்கி உங்கள் ஊரில் கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளியை கண்டுபிடிக்காத அந்த கையாளாகாத தனத்தை பல இடங்களில் பண்ணுவார்கள் இவங்கெல்லாம். 5 வருஷம் இந்த வாக்குன்ற வலிமையான ஆயுதம் இருக்கும்போதே இவங்க இன்னும் ஊற்றிட்டு அலைகிறாங்க. எல்லா பாடத்துலையும் நாங்கள் தான் பாஸு, இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் 1. எது இந்தியாவிலே நம்பர் 1? வேங்க வயலில் மலத்தை கலந்தவன் கண்டுபிடிக்காததில் இந்தியாவிலே நம்பர் 1 இவங்க தான் போல இருக்குது. அப்போது அந்த கிராமத்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு கை கொடுக்காத இந்த திருமாவளவன் எதுக்கு கை கொடுக்க போகிறாரு? ஒரு பேச்சுக்கு ஒரு கிறிஸ்தவரோ இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு சர்ச்சிலையோ இல்லை ஒரு மசூதிலேயோ இப்படி மலத்தை கலந்துருந்தா தமிழகம் இப்படி இருந்திருக்குமா? இல்லை இந்த அரசியல்வாதிகள் இப்படி இருந்திருப்பாங்களா? அப்போது இங்கே பாதிக்கப்படுவது இந்துக்களாக இருந்தால், குத்துறது நண்பனாக இருந்தான்ற மாதிரி இங்கே பாதிக்கப்படுவது இந்துக்களாக இருந்தால் கத்துறது கூட எந்த நாயும் வராது. அதைத்தான் மறுபடியும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். இவங்ககிட்ட இந்த பாடத்தை தான் இவங்ககிட்ட மறுபடியும் கற்றுக்கிட்டே இருக்கோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதில் 2.1 வேறு மிரட்டுறாங்க. இந்த டைமில் நீங்கள் வேறு வாக்களிக்க மாட்டேன்னு வேறு நீங்கள் வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லோரும் வாக்களிக்கணும். அந்த கிராமத்து பட்டியலினத்துக்கு நடந்த மக்களுக்கு நடந்த கொடுமை நாளை உங்களுக்கு நடக்காதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாளை எனக்கு நடக்காதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாளை நம்முடைய தமிழக மக்களுக்கு நடக்காதுங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. நம்முடைய எதிர்ப்பை சரியான விதத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பட்டியலின சகோதரனும் முடிவு பண்ண வேண்டிய தருணம் இது. என் சகோதரத்தை மலத்தை கலந்து தண்ணியை குடிச்சிருக்கான், அவனை கண்டுபிடிக்க துப்பில்லாத கையாலாகாத இந்த அரசாங்கம் நமக்கு தேவையா? இவங்க மறுபடியும் ஓட்டு கேட்டு வர்றாங்களே, எந்த தைரியத்தை வச்சு வர்றாங்க? இது பட்டியலம் அவங்க வேங்கையில் மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்க, நான் கேட்க மாட்டேன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் எரிஞ்செத்தி நாளைக்கு உன் வீட்டுக்கு வரக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால் இதை ஒவ்வொரு பட்டியலின சகோதரனும் தனக்கு நேர்ந்த துன்பமாய், தனக்கு நேர்ந்த கஷ்டமாய், தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமாய் கருதி இந்த தேர்தலில் இதுவரை நடவடிக்கை எடுக்காத இந்த ஆட்சியாளர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். அதுக்கு இந்த ஏப்ரல் 23 தான் நம்ம கையில் இருக்க ஒரே ஆயுதம். வேங்கை வயலில் மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க துப்பில்லாத இந்த அரசாங்கம், கல்வி சாலை செல்லும் மாணவ மாணவிகள் கையில் கஞ்சாவை கொடுத்த இந்த அரசாங்கம், கட்சிக்காரர்களை வைத்து கஞ்சா கடத்திய இந்த அரசாங்கம், கட்சிக்காரர்களை வைத்து மெத்தமெட்டின் கடத்திய இந்த அரசாங்கம், அந்த மெத்தமெட்டின் கடத்தில் அக்யூஸ்ட் 2 இருக்கிற அமீரை பேச்சாளராக வச்சிருக்கிற இந்த திமுக அரசாங்கம், இந்த அரசாங்கம் நமக்கு தேவையா? இனியும் தொடர் மிரட்டுறாங்க. 2.0 நாங்கள் தான் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. வாய்ப்பில்லைன்னு தெரியுது, ஆனாலும் மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்காகவாது ஒவ்வொரு பட்டியலின சகோதரனும் தனக்கு நேர்ந்த துன்பமாக இதை கருதி, தனக்கு நேர்ந்த அவமானமாக இதை கருதி, அவங்க ஊரில் மட்டும்தான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, இது நமக்கு இல்லைன்னு நினைக்காம அவங்களையும் ஓட்டு போட வைப்போம். நம்மளும் இந்த அராஜக ஆட்சிக்கு கையாளாகாத ஆட்சிக்கு எதிராக நாமும் நம்முடைய வாக்கை பதிவு செய்வோம்.